இந்த எதிராளிகளில் ஜெயம் கொடுக்குற அபிஷேகம் இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அடுத்தது அவர் என்ன செய்தார்னு பார்க்கலாம். அந்த அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். 9ஆம் வசனம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன செய்தார்? வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்றாரு. இந்த வாக்கு தத்தம் எங்கே எழுதியிருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எங்கே எழுதியிருக்கு இந்த வசனம்? சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது எழுதி வச்சிருக்காரு. இந்த வசனம் அங்கே இருக்குது. நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வசனத்தை யார் இப்போ ஞாபகப்படுத்துகிறா? யோசபா. அப்போ இவர்